ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு டெம்ப்ளேட்டில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஸ்க்ரீனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அனிமேஷனோட கிடைக்கும். இதை வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி நம்மளோட டைம்லைனில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு மீடியா ஆட் பண்ணணுன்னா ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே போதும். இந்த மாதிரி நம்மளுக்கு மீடியா வந்து ஸ்க்ரீனில் ஆட் ஆகிரும். ஆர்எல்ஸ் நீங்கள் இந்த ஃபுட்டேஜை சேஞ்ச் பண்ணணுன்னா ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வேறு ஃபுட்டேஜ் வைக்கனாலும் வச்சுக்கலாம். அண்டு நம்மளுக்கு அனிமேஷனோட கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து இந்த மாதிரி அனிமேஷனோட இருக்குது. அண்ட் இப்போ வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மவுஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இதை வச்சு நீங்கள் பொசிஷன் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வீடியோவில் வந்து ஆடியோ இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி மியூட் பண்ணிக்கலாம் வீடியோவோட ஆடியோவை. அண்ட் ஆல்சோ நீங்கள் டெலீட் பண்ணணுன்னா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதை வச்சு நீங்கள் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு 2 வீடியோவும் இங்கே இருக்குது. நீங்கள் ஃபுட்டேஜை வேறு ஸ்க்ரீனில் வைக்கணுன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி கீழே இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஃபுட்டேஜ் வந்து 2த்துலேயும் சேஞ்ச் ஆகிரும். அண்ட் இதுலேயே நீங்கள் மீடியாவை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணாலே நம்மளுக்கு மீடியா வந்து இம்போர்ட் ஆகிரும். அப்புறம் உங்களுக்கு 2 வீடியோவும் வேறு லென்த்தில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபிட் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணிட்டா நம்மளுக்கு 2 வீடியோவும் ஷோ ஆகும். பட் டைம் கம்மியாக இருக்க வீடியோ வந்து இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகிக்கும். ஓகேவா? நீங்கள் அதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக கிடைக்கும் இந்த வீடியோக்கு அப்புறம். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இதிலே கூட நீங்கள் வீடியோவில் நம்ம ஸ்கேலு, பொசிஷன், ரொட்டேஷன் எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். கலர், அனிமேஷன் எல்லாமே. ஸோ நீங்கள் இந்த டேப் ஓப்பன் பண்ணியே உங்களுக்கு வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து ஒர்க் ஆகும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.